நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் விவசாயிகள் இன்று பிரம்மாண்ட பேரணி நடத்தவுள்ளனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த பேரணி குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் சலீம். இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ராம்லீலா மைதான் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடக்க போகுது. இப்போ நம்ம டெல்லியில் அங்கே தான் இருக்கோம். அதாவது ராம்லீலா மைதான் அப்படிங்கிறது புது டெல்லியும் பழைய டெல்லியும் இடைப்பட்ட இடத்தில் இருக்கிறது தான் ராம்லீலா மைதான். இப்போ நீங்கள் ஹெவி போலீஸ் ஃபோர்ஸ் பார்க்குறீங்க, செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா 1,00,000 விவசாயிகள் இன்று காலையில் இங்கே கூட போகிறாங்க அப்படிங்கிறதால ஹெவி செக்யூரிட்டி செக் இங்கே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இங்கே இருப்பாங்க. சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியோட ப்ரோக்ராம் சரியாக எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கிரஸ் ஆஃபீஸில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, 11:30லேருந்து 1:00க்குள்ளே சோனியா மற்றும் ராகுல் காந்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த அதாவது இந்த பேரணி எதற்காக அப்படின்னா, காங்கிரஸ் என்ன முன் வச்சிருக்காங்க, பாஜக அவசரம் சட்டம் கொண்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா, விவசாயிகள் கிட்ட இருந்து எளிதில் நிலம் கையகப்படுத்த இந்த அவசர சட்டம், இதை எதிர்த்து தான் பேரணி. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி 57 நாள் ஊரில் இல்லாமல் இப்போ வந்திருக்கார். இது ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். அதாவது அவரோட இன்ட்ரடக்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால தான் அண்டை மாநிலங்கள்லேருந்து விவசாயிகளை கொண்டு வரும். அண்டை மாநிலம் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து சிறப்பு ரயிலே டெல்லிக்கு விட்டுருக்காங்க. நிறைய விவசாயிகள் வந்து இறங்கியிருக்காங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு சுமார் 11:30லேருந்து 1:00க்குள்ளே இந்த ப்ரோக்ராமில் பேசுவார் என்று சொல்லப்படுகின்றது.